விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மாலையிட குவிந்த புதுமண தம்பதிகள் ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் ஊற்று தண்ணீரில் மாலையிட்டு வழிபாடு நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது மாற்றிக்கொண்ட மாலைகளை இடுவதற்காக குவிந்தனர். மேலும் ஏராளமான சுமங்கலி பெண்கள் வந்து தங்களது தாலிகளை மாற்றிக்கொண்டனர். ஆற்றுக்கு வந்த புதுமண தம்பதிகள் ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் ஏமாற்றமடைந்தனர். ஊற்று தோண்டி அதில் வந்த தண்ணீரை ரூபாய் 10க்கு விற்பனை செய்தனர். தொடர்ந்து அங்கிருந்த தற்காலிக கடையில் கருவமணி, தாலிக்கயிறு, தாலிக்குண்டு, குங்குமம், மஞ்சள், பூமாலை ஆகியவற்றை வாங்கி பிள்ளையார் செய்து சூரிய வழிபாடு செய்து ஊற்றில் தண்ணீரை இறைத்தூற்ற அந்த தண்ணீரில் புதுமண தம்பதிகள் வழிபாடு நடத்தி அதில் மாலைகளை இட்டு வழிபட்டனர். சுமங்கலி பெண்களும் தங்களது தாலிகளை மாற்றிக்கொண்டனர். தொடர்ந்து விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். தமிழகத்தில் உள்ள காவிரி, தென்பெண்ணை உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் விருத்தாச்சலம் மணிமுக்தாறு வறண்ட நிலையில் கிடப்பதால் ஆடிப்பெருக்கை கொண்டாட முடியாமல் விருத்தாச்சலம் மக்கள் ஏமாற்றமடைந்தனர்.